ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஒரு ஃபிஷ் வாங்க தான் லோக்கல் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். அது என்ன ஃபிஷ்ஷுன்ட்டு டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பீட்டா தான். அங்கே பார்த்ததில் எனக்கு ஒரு 3-4 ஃபிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நான் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது பின்னாடி வர வீடியோவில் இதுலேயே அட்டாச் பண்ணுறேன். இது எல்லாமே ஒவ்வொரு ரேட்டு. ஆனால் அந்த கடைக்காரண்ணா ரேட்டெலாம் சொல்ல வேணாம் தம்பின்ட்டார். சரி, ஓகேன்ட்டாச்சு. 90, 80, 150, 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு ஒரு ஃபிஷ்ஷாக வீடியோ எடுத்தேன். எல்லா ஃபிஷ்ஷையும் வீடியோ எடுக்காதப்பான்ட்டாங்க. சரி, ஓகே, அதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். இது வேல் டெயில் ஜீப்ரா, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்பேஸ் இல்லாததுனால அது வாங்கலை. இதுலேயும் பாருங்கள், ஃபிஷ்ஷுங்க இருக்கும். ஃப்ளோரானா நல்லா இருந்துச்சு. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இவர் தான் வாங்கியிருக்கிறேன். அவரை அக்ரமிலேட் பண்ணுறதுக்காக குட்டிங்க இருக்கிற தொட்டியில் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எடுத்து குட்டியெல்லாம் நான் வேறு இதுவில் கண்டெய்னரில் மாற்றிட்டேன். சரி, ஏன்னா குட்டிங்க சாவடிக்கக்கூடாதுன்ட்டு வேறு கண்டெய்னரில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அக்ரமிலேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டியில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தேன். அப்புறம் அவர் ஓப்பன் பண்ணி அதில் ரிலீஸ் பண்ணி முதல்ல அந்த தண்ணியை இந்த இதோடு கொஞ்சம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்புறம் காய்ஸ், இந்த பீட்டாக்கு என்ன நேம் வைக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பேர், இல்லை பிடிச்ச பேர், கொஞ்சம் நல்லா இருக்கிற பேர், அது மாதிரி எதனாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு பேர் வைங்க, கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வைப்போம். அப்புறம் இவரை வச்சு எப்படி க்ரோ பண்ணுறது, இப்போ செமி அடல்ட்டில் தான் இருக்கிறாரு. இவர் அடல்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இவரை ப்ரீடிங் போடலாம், அதெல்லாம் போக போக வீடியோவில் பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணியாச்சு, பாருங்கள். செம்ம ஆக்டிவ். அங்கே இருக்கும்போது செம்ம ஆக்டிவ். கையை அப்படி காட்டினோடனே ஓடியாருவார். சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. எனக்கு நிறைய ஃபிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சு. பட்டு 1 feet டேங்க்கில் இவரை விட்டுருக்கிறேன் ஸ்பேஸில். நான் என்னோடய ட்ரீம் வந்து நல்லா ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணி அதில் இவனை விடணும்னு ஆசை. பட்டு சில பொருள் வாங்கிறதுக்கு டைம் இல்லை. அதுவும் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அனிபியாஸ் செடியை கேட்டால் 300, 350ன்றாங்க. சரி, அதுவும் வாங்கலை. ட்ரிஃப்ட்வுட்டு கண்டிஷன் பண்ணிட்டேன். இப்போது வேறு தொட்டி ரெடி பண்ணி சாயில் போடணுன்னா ஒரு கிலோ சாயில் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு 2 கிலோ தேவைப்படுது. அதுவும் வாங்கிட்டு சாயில் போட்டுட்டு ட்ரிஃப்ட்வுட்டில் அனிபியாஸ் வெஸ்ட்டு, வேலஸ்னேரியா அந்த மாதிரி லோடெக் பிளான்ட்டாக வாங்கி வச்சுட்டு நான்சி போட்டு பிளான்ட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச லைட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு பிளான்டட் டேங்க்கில் இவர் எப்படி இருப்பார்னு நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.